வர இருக்கிறதுன்ற விட, அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாரி ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம சொல்லிடலாம். கடகம். கடகம் வந்து ரொம்ப சிறந்த ராசியாவும் சொல்லப்படுது, சிறந்த லக்னமாவும் சொல்லப்படுது. ஒரு மனுஷன் வந்து கடகத்தில பிறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க பூர்வ ஜென்மத்தில ஏதோ ஒரு நல்ல கர்மா பண்ணியிருந்தா மட்டும் தான் பொறக்க முடியும். இல்லன்னா முடியவே முடியாது. அதுலயும் பூசம் நட்சத்திரத்தில பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்ன புள்ளி அதில விழுந்திருந்துச்சுன்னா, அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அது ஒண்ணு இருக்கு. 2வது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ராசியாவும், லக்னமாவும் சொல்லப்படக்கூடிய கடக லக்னம் அது. லக்னத்தில பிறந்தவங்க ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அதுதான். ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க, ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க, ரொம்ப லவ்வபிளா இருப்பாங்க. அடுத்தவங்கள அரவணைச்சு போணும், பாசமா இருக்கணும். அவங்களால முடியலனாலும் அந்த விஷயத்த அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடக லக்னக்காரங்க. கடக லக்னத்துக்காரங்ககிட்ட நீங்க போயி ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அவங்க பாக்கெட்ல இருக்கிறத அவங்களுக்கு இல்லனாலும் அத எடுத்து குடுக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. பட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கு வந்து எல்லாமே டிசிப்ளினா இருக்கணும், பங்க்சுவலா இருக்கணும். எல்லாமே வந்து கரெக்ட்டா போணுன்றது சொல்லக்கூடியவங்க கடக லக்னக்காரங்க. அவங்களுக்கு படிப்பறிவு தாண்டி பொது அறிவு நெறைய இருக்கும். கடக லக்னத்தில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, படிப்பறிவும் இருக்கும், பொது அறிவும் இருக்கும். நெறைய படிச்சவங்களாவும் இருப்பாங்க. இன்னொன்னு ஏன் நான் வந்து அந்த கடக லக்னம் வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னேன்னா, அதில நெறைய ஃபேமஸான பெர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. சினிமா, அரசியல், பொது வாழ்க்கை, குருமார்கள்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த கடக லக்னத்தில பிறந்தவங்களாவும் இருப்பாங்க. நான் அதனால ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றேன்.